ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மாடர்ன் கொடை விழா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் டிராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கோயில் திருவிழா காட்டுறாங்க. திருவிழா முடிஞ்சு அங்க கூத்து கட்ட வந்தவங்க கூத்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்துடுறாங்க. அப்படியே இன்னைக்கு கரண்ட் டேட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு ஊருக்கு போறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழா ரொம்ப வருஷமா நடக்காம இருக்கு, அதனால நீ எப்படியாவது நடத்தி கொடுப்பா அப்படின்றாங்க அவங்க பாட்டி. ஆனா அந்த இடம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சிருந்திருப்பாரு. அவரு அந்த நடத்தை ஆட்டையை போட்டு அதை மீட்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு. கடைசியில் அந்த கோயில்ல திருவிழா நடந்ததா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அது உண்மைக்கு நெருக்கமா ஒரு ஸ்டோரி பிளாட். அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல பிரசன்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்க படம், அதனால டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். கொடுத்த பட்ஜெட் நீட்டான ஒரு படம். அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சொல்லலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு திருவிழா நடத்துறதுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஒரு நிலம் அதை அடமானம் வச்சா அதை அவன் ஆட்டையை போட்டுட்டு அது மூலியமா வர பிரச்சனைன்னு அதையும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்க லவ் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே காமிச்சிருக்கான்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு வில்லேஜ் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. ஆனா என்ன, இவங்க பல விஷயத்தை பத்தி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசியிருக்கலாம். அதை ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காக இருந்தது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது கான்செப்டுக்காக ஒரு ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.